சூப்பர் கேர்ளுக்கு இன்னும் ஒரு டைரக்டர்ஸ் கட் வரணுமான்னு தெரியல. டிசி மறுபடியும் அதே தப்ப பண்ணிருக்காங்களான்றதும் தெரியல. சூப்பர் கேர்ள் ரிலீஸ் ஆன உடனே பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய ஷாக்கு. ஓப்பனிங் வீக்கெண்ட்ல ஜஸ்ட் $37 தான் கலெக்ட் பண்ணிருக்கு. ஆனா இப்போ வெளியே வந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்னும் ஷாக்கிங். ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா சூப்பர் கேர்ளுக்கு 2 டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. ஒன்னு டைரக்டர் கட்டு கிராக் லெப்ஸியோடது, இன்னொன்னு டிசி ஸ்டுடியோஸோட கட்டு ஜேம்ஸ் கன்னோட டீம் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. 2 வெர்ஷன்ஸையும் டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு ஸ்கிரீன் பண்ணாங்க. ஸ்டுடியோட வெர்ஷன் ஜஸ்ட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல பெட்டரா ஸ்கோர் பண்ணிருக்குன்றதுக்காக அத ஃபைனல் வெர்ஷனா வச்சு தியரிட்டிக்கலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா டைரக்டர் வெர்ஷன்ல டிஃபரெண்ட் ஓப்பனிங், சூப்பர் கேர்ளோட பேக் ஸ்டோரி இன்னும் அதிகமா காமிச்சதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் மாறி இருக்கான். இத பார்த்தா ஃபேன்ஸ்க்கு இமிடியேட்டா ஜஸ்டிஸ் லீகோட சைண்டர் கட் ஞாபகத்துக்கு வரலாம். இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஃபியூச்சர்ல கிராக் லெப்ஸியோட கட் ரிலீஸ் பண்ணுவாங்களா? ஜஸ்டிஸ் லீக் மாதிரியே ஆடியன்ஸ் சப்போர்ட் வாங்கினாதான் அது ரிலீஸ் ஆகுமா, இல்ல இது டிசியோட ஹிஸ்டரியில இன்னொரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியா மாறிடுமான்றது இப்ப வரைக்கும் தெரியல. உங்க ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்டர்ஸ் கட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா, இல்ல சூப்பர் கேர்ள் படமே நான் பார்க்கல, இதை பத்தி எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்றீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.